சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? அப்படி போட அருவாள. நான் கூட ஏதோ இவ எங்கேயோ போயிட்டா, மண்டபத்துக்கு சொல்ல வந்தது வந்துட்டோம், இவளையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடும்னு நினச்சேன். ஆனால் இவ பண்ணி வச்சிருக்க கூத்துக்கலாம் இவளெல்லாம் ஏண்டா பார்க்கணும்னு நினச்சேன்றது எனக்கு அசிங்கமாக இருக்குது. என்ன சொல்லன்னு தெரியல. என் பையனுக்கு இவளை விட்டு வேறு பொண்ணாக கிடைக்கல, இவ பின்னாடி போய் சுற்றிட்டு தெரியுறான். அவனை சொல்லணும் எல்லாம். சும்மாவே உன்னை என் பையனுக்கு வேணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன், இப்போ இப்படி ஒரு கூத்து. ஒன்னெல்லாம் என் வீட்டு மருமகளை நினைக்கிறதே சே. ஒரு பொண்ணு, அதாவது நல்ல பொண்ணு எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. இவளெல்லாம் அது இருக்கட்டும், இவ தப்பானவ இல்லைன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இல்லை இவ சொன்னா, வாயால் சொன்னா எல்லோரும் நம்பிடுவாங்களோ? இல்லை நான் தான் நம்பிடுவேனா? அவன் நம்பி இதை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கான். இதெல்லாம் எங்கே போய் சொல்லி தொலைக்கன்னு தெரியல. எனக்கு அப்படியே செவத்துலேயே முட்டிக்கணும் போல இருக்குது. இவனெல்லாம் எப்படி பெத்தே நினைக்கவே எனக்கு பற்றிக்கிட்டே எரியுது. யாரை கேட்டு இவன் இப்படி ஆடிட்டு தெரியுறான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலையில் அண்ணன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு தெரியுறான். நல்ல வேலை இங்கே வந்தது, இல்லைன்னா அந்த பையன் என் மனசை மாற்றி கூட இவளை கட்டியிருந்திருப்பான். இனி நடக்குமா இல்லை நடக்கதான் விட்டுருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்காதடி. உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், ஆனால் உன்னை பார்க்குறதே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதனால் இங்கேருந்து நான் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சே, நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னே தெரிய மாட்டேங்குது. இனிமேல் என் பையன் கூட ஒன்றை பார்த்த நிமிஷம் இருக்குடி உனக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு ராகவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சே, இப்படி ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அவள் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். அவனால் என்ன பண்ண முடியுன்றதையும் பார்க்குறேன், இவ என்ன பண்ண வைக்கிறான்றதையும் பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள், என்ன தான் நடக்க போகுதுன்னு நல்லா பாருங்கள். இவ்வளோ நடந்திருக்கா? என்னடி சொல்கிற? நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை. ஏங்கா நான் தப்பானவளா? எல்லாரும் என்ன அப்படி சொல்லுவாங்களாக்கா? நீல லூசாடி, யார் என்ன சொன்ன நமக்கு என்னடி? உனக்கு ஒன்றும் ஆகலை பாரு, அதுவே சந்தோஷந்தான். சாமிக்கிட்ட வேண்டிக்கோ இனிமேல் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு. என்னால் தான் என்ன, எனக்கு வர கஷ்டம்தான் உனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சாரிடி, எனக்கு என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைக்கா, யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். கண்டிப்பாக நடந்தே தீரும். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? சரிடி. அக்கா என்னடி? என்ன இல்லை, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு சித்தார்த் மாமாவுக்கு தெரிய வேண்டாம், ராகவ் மாமாவுக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா அவங்க வரும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. என்னால் முடியலக்கா, அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்கே பாரு, எனக்கு புரியுதுடி, ஓகே தான், அவங்க சொன்னது கரெக்டு தான். என்கிட்ட சொன்ன மாதிரி இது யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? சரிக்கா. இங்கே பாரு, சித்தார்த் வேற வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி மாமா சொல்லிட்டு போனார். நீ வேற இப்படி உட்காந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவர் வரும்போது அவருக்கும் சங்கடமாக தானே இருக்கும். ஸோ நீ நார்மலாக இருக்க ட்ரை பண்ண, ஓகேவா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லடி, இதெல்லாம் ஒரு விஷயமா? சரியா? நீ மனசை மாற்றிக்கோ, அதுலேருந்து வெளியே வா, சரியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுவே மைண்டை மாற்றி விட்டுரும். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் முடியலைக்கா. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குக்கா. அங்கே ஸ்டேஷனில் அந்த மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வந்து என்னடி சொன்னாங்க? என்ன தப்பு பண்ணும்போது தெரியல, இப்போ எதுக்கு அழுது நாடகம் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டாங்கக்கா. நீங்கள் பாரு, அவங்களுக்கு என்னடி தெரியும்? நீ
அதை விடுடி, அதுலேருந்து வெளியேவான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன்டி அதையே பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? அதை விடு, நார்மலாக விடு. நாளைக்கு எனக்கு மேரேஜ் தானே, ஸோ அதை பற்றி பேசலாமா? எனக்கு இப்போ அதை பற்றி பேசுகிற மூடு இல்லைக்கா. சாரி, தப்பாக எடுத்துக்காத. நான் அப்புறமா வரேன், நம்ம நிறைய பேசலாம். இப்போ கொஞ்ச நேரம் நான் தூங்கட்டுமா? ஏண்டி என் கூட பேச விருப்பம் இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா. இங்கே பாருடா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. நான் தான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு உன் மைண்டை டைவர்ட் பண்ணுறீங்க. அதுலேயே யோசிச்சுட்டு இருக்காத. அதையே நினச்சிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு தாண்டி ஓவர் ப்ரெஷராக இருக்கும். சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ அதையே நினச்சிட்ருக்கேன். நான் அவருக்கும் தெரிஞ்சு அவரும் கஷ்டப்படுவார் தானே. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் கஷ்டப்படுவாங்க. எதுக்கடி எல்லாருக்கும் கஷ்டம்? நீ உன் மனசை மாற்றிக்கிட்டுன்னு வச்சுக்கோயேன், யாருக்குமே எதுவும் தெரியாது. யாரும் அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா நீ இப்படியே இருந்தேன்னா எதனால் இப்படி இருக்கேன்னு ஆராய்ச்சி பண்ண கிளம்பிடுவாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? சரிக்கா. இங்கே பாரு, சொல்லுக்கா. இங்கே பாரு, நீ இப்படியே இருந்தேன்னா அப்புறம் நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவேன். சரி, நிறுத்தினா நிறுத்திக்கோ, எனக்கு என்ன, உன் கல்யாணம் தானே. நான்லாம் எனக்கெலாம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உனக்காண்டிலாம் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். நான் ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்குவேன்ப்பா. அடிப்பாவி, உனக்காண்டி நான் பேசினா நீ எனக்காண்டி நினைக்க மாட்டியா? ஆமாக்கா, கண்டிப்பாக எனக்கும் சித்தார்த் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கிற சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் தாலியை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட வந்து பேசுவேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? அடிப்பாவி, அடிச்சேன்னு வச்சுக்கோ ஒன்றலாம். சரி, அடிச்சு தான் பாரு. என்ன அடிக்க மாட்டேன்னு திமுறா? ஆமாம், என் செல்லக்கா என்னை அடிக்க மாட்டாளே, எனக்கு தெரியுமே. திமுரு பிடிச்சவளை. இல்லைக்கா, அதெல்லாம் எனக்கு இல்லைக்கா. உன்னை விடையாக்கா எனக்கு திமுரு. நான் கொஞ்சமாக கம்மியாக எனக்கு திமுரு இருக்குது, அவ்வளோதான். எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது காண காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கிக் கொள்கின்றேன். சரிடி, மார்னிங் சீக்கிரமாக மண்டபத்துக்கு போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிக்கா. நீ சீக்கிரமாக தூங்கினாதான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். நீ லேட் பண்ண அப்படின்னா அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம் தாயே, சீக்கிரமாக எந்திரிச்சு உன் கூடயே நானும் கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடுவேன், ஓகேவா? சரி, ஓகே, குட் கேர்ள். உன்கிட்ட இந்த குட் கேர்ள் அவார்டு வாங்குறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே, அதை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ, போதும். ஒரே பாசமலை தான் போலையே, இங்கேயே நின்று பார்க்க முடியல. என்ன சித்தார்த் மாதிரி சவுண்டு கேட்குது? பின்னாடி நிற்கிறாரோ? மாமா, கன்ஃபார்ம்டா அவரே தான். இந்தம்மா சின்னங்கள் போடுதில்ல, அப்போ கரெக்டு தான், அவர் தான். முன்வாசல் வழியே வந்திருக்கலாம்ல. அதான் என்னத்தை சொல்ல, பின்வாசல் வழியாக சோறேறி குதிச்சே வந்து பழகிட்டார் போல. முன்வாசல் வழியாக வர சங்கடமாக இருக்கான். மாப்பிள்ளையானதுக்கப்புறமும் இப்படி தான் வருவார் போல். எங்கே அப்படி வந்து அடி வாங்கிட்டு போயிடாமா திருடன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் அவ்வளோதான், அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. நம்மளே கிளம்பி போயிடுவோம். வாங்க குழந்தனாரே, சோறேறி குதிச்சு தான் பழக்கம். என்ன முன்வாசல் வழியும் வந்தா நாங்கள் விட மாட்டோம்னா சொல்கிறோம். பரவாயில்ல அண்ணியாரே, உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதுக்கு தான். சரி, வந்ததும் வந்துட்டீங்க. என்ன வேணும்? டீ குடிக்கிறீங்களா இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா? என்ன வேணும் சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன கவனிப்புலாம் ஒரே பலமாக இருக்குது, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தனாரே. சரி, நான் அக்ஷராவை தான் பார்க்க வந்திருக்கேன். இப்போ என்ன? இல்லை, நீங்கள் இங்கேருந்து போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். போனால் நல்லாயிருக்கும், என்ன போங்க அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க. நீங்களாம் போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றேன். பத்தியாடி திமுற இக்கா, பாவம்க்கா, அப்படி சொல்லாதக்கா. ஏண்டி, நீலாம் ஒரு தங்கச்சியாடி. ஓ முன்னாடியும் உன் அக்காவும் அசிங்கப்படுத்துறாரு, ஆனாலும் நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, பாவம்ன்ட்டு. நீ எல்லாம் என்ன சொல்லடி? ஒன்னெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாக்கா, அவர் தான் போன்னு சொல்கிறார்ல, அப்புறம் என்ன, போயேன். இங்கே பாரு, எனக்கும் உன் மாமாவுக்கும் நாளைக்கு கல்யாணம். ஆனாலும் அவர் என்னை இப்படிலாம் வந்து பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு 2-3 டைம் வந்திருப்பாருன்னு கூட வச்சுக்கலாம், அதுவுமே வச்சுக்கலான்னு தான் சொல்கிறேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ நீ இருக்கியே, என்னக்கா நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்ணுறேன்டி, இது என்ன வேலை தெரியுமா? அந்த வேலையெல்லாம் நான் பார்க்க வச்சுட்டு இருக்கேன்னா. என்னக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்லைக்கா, சும்மா பேசிட்டு தான் இருப்போம், அவ்வளோதான். என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் கிளம்புறேன். சரி. இங்கே பாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரமாக பேசிட்டு அனுப்பி வச்சிரு, சரியா?
சரிக்கா, இப்போ என்ன இங்கேருந்து போகணும் அதானே? அதே தான், இங்கேருந்து போனால் போதும். சரி நான் போகிறேன். கையில் என்ன பேகு? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்க. இவ தான் எங்கேயோ போயிட்டாளே, இப்போ தானே வந்தா, எப்படியும் ட்ரெஸ் எடுத்திருக்க மாட்டான். அதான் நாளைக்கு மேரேஜுக்கு வேணும்ல, புதுசாக நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியா? வாழுங்க, வாழ்க்கையே உங்களுக்கு தான்றேன். ஏங்க உங்களை விடவா? ஐயோ சாமி, ஆளை விடுங்க, நான் போகிறேன். உங்ககிட்ட இருந்தா அவ்வளோதான். எனக்கு நீங்கள் மரியாதையும் கொடுக்க மாட்டீங்க, இவளும் மரியாதை வாங்கி தரணும்னு நினைக்க மாட்டா. எப்படியும் நான் அசிங்கப்பட தான் போகிறேன். அதுக்கு நானே கிளம்பி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பேசிட்டு சீக்கிரமாக நீங்கள் கிளம்புங்க, சரியா? சரிங்க, நான் கிளம்புறேன். வெரைட்டி வரதுலேயே குறியா இருக்கீங்க. இருங்க எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். சொல்லுங்க, என்ன பயமா? உங்கள் அண்ணன்கிட்ட சொன்னால் நான் பயந்துருவேனா என்ன? அதானே, இவகிட்ட இருக்கிற திமிர்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இங்கே இவ்வளோ இருக்கே, அப்புறம் அங்கே கொஞ்சமாக இருக்க போது ஒன்றா தானே இருப்பாங்க, அக்கா தங்கச்சி வேறல்ல. எது? அட ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இன்னுமா கிளம்பல? கிளம்பிட்டேன். எதுக்கு மாமா நின்றுட்டே இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. சரி. ஒட்டிக்கின மேனி தொடங்கட்டும் உறவு, வட்டி கடை போல வளரட்டும் வயிறு. கொஞ்ச நேரம் என்ன கொல்லேண்டி அடியே, கொஞ்ச நேரம் என்ன கொல்லேண்டி. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் வந்திருக்கேன். சரி, இப்போ எப்படி இருக்க? ஓகேவா? நல்லா தான் இருக்கேன். இப்போ ஓகே தான், நார்மலாக தான் இருக்கேன். இங்கே பாரு, நாளைக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும், ஓகேவா? சரி, நீ? நானும் தாண்டி, எனக்கும் புதுசு இருக்குது, நானும் போட்டு வரேன், சரியா? நாளைக்கு இயர்லி மார்னிங் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். நீ எப்படி? நான் ஏதோ இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனதும் அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஏன் மாமா? என்ன ஏமாமானா எனக்கு ஒன்றும் புரியலையே. நாளைக்கு கல்யாணம் இருக்குல்லடி, எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க. ஸோ அதான் நானும் அப்படியே எல்லாரோடையும் ஜாலியாக கிளம்பி போயிட்டா சூப்பராக இருக்கும்ல. சரி, அன்னைக்கு குடிச்சமானு இன்னைக்கும் குடிப்பியா? சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் அதை தொடவே மாட்டேன். அவன் ஏதோ அன்னைக்கு தெரியாமல் குடிக்க வச்சுட்டான், அதனால தான் குடிச்சிட்டேன். அன்னைக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுறி. நான் தெரிஞ்சே பண்ணல. ஐம் ஸோ சாரி, வெரி வெரி சாரி, ஓகேவா? என்கிட்ட இவ்வளோ சாரி கேட்குறியே, என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? புரியல. இல்லை, நான் காணோன்னு நீ தான் தேடி இருக்க. நான் மாலில் இல்லைன்னு தெரிஞ்சு சுற்றி தேடி அழுதியா, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டியாமே. நான் உனக்கு அவ்வளோ இஷ்டமா மாமா? சொல்லு மாமா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாடி தங்கம், நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம்தான். எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், ரொம்ப பிடிக்கும். ஏன்னு எனக்கு ரீசன் தெரில, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? நீ பண்ணுற சேட்டை, குழந்தைத்தனம், கோவப்படுறது, புரியாமல் சண்டை போடுற பற்றியா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். புரியாமல் சண்டை போட்டுட்டு என்கிட்ட திட்டு வாங்க பற்றியா, அதுவும் எனக்கு பிடிக்குமே. என் மேலே கோவமே வராதா? என்னடி இப்படி டவுட்டாக கேட்குறேன்? நான் எத்தனை தடவை உன் கூட சண்டை போட்டிருக்கேன், கோவமாக திட்டிருக்கேன், அடி கூட வாங்கியிருக்க ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? அது ஏதோ ஒரு கோவத்தில் அதான் சொன்னியே. அடித்ததுக்கப்புறம் கண்ணாடியிலலாம் குத்தி கிளாஸ் கிழிச்சு விட்டதில் கையெல்லாம் ஒரே ரத்தம் அப்படின்னு சொன்னேன். கோவப்பட்டாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிறியே. நானா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் போல, அதான் என்ன சுற்றியே வரேன். என்ன மாமா? ஏண்டி, அப்போ நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா என்ன? இல்லை நான் அப்படி சொல்லலை மாமா. என்ன பண்ணாலும் என்னையே சுற்றி சுற்றி வரையா, அதான் ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாண்டி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ வசியம் பண்ணியிருக்கியோ, அதான் உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரேன் போல. கண்டிப்பாக நீ பண்ணியிருப்படி. அப்படிப்பட்ட ஆள் தான். மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுருப்ப போல. எப்பொழுது நீ தவறுகள் செய்வது எப்பொழுது? ஏன் மாமா, நானும் அப்படிப்பட்டவளா? பின்ன நான் என்ன சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. நீனா அவ்வளோ இஷ்டம். இன்னும் சொல்லவா? என்ன? இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் அதை நீ சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, சரியா? அப்படி என்ன சொல்ல போற? சொல்லுடி, சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் தானே? எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. இங்கே பாரு, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒன்று பிறந்தா ஓகே, அப்படி பிறக்கலைன்னா வச்சுக்கோயேன்,
நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை, உனக்கு எப்படின்னு தெரில, ஆனால் நீ மட்டும் எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் என் கையை விடுமாம்மா. ஏன் என்ன ஆச்சுடி? பின்ன குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கீர்க்கு பிடிச்சிருக்கா மாமா? இல்லடி சொன்னேன், அப்படி இல்லைனாலும் எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட்டு, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீ தானடி கேட்ட எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு, அதான் நான் உனக்கு அப்படி சொல்லி விளக்கம் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. நீ எப்படி சொன்னாலும் இப்படி சொல்லியிருக்க கூடாது மாமா. குழந்தைன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அன்னைக்கு பார்த்தல ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அந்த குழந்தை உதைக்கிறது, ஹார்ட் பீட் எல்லாம் கேட்டேன் தெரியுமா? அவ்வளோ ஆசை இருக்குது, என்கிட்ட போய் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். லூசா மாமா நீ? ஊனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, ஊனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா. இங்கே பாரு, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிக்க மாட்டியா? மாமா பாவம் இல்லையா? மன்னிச்சிருடி. இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன்ல. ஏண்டி சொல்ல மாட்டேன்டி, இன்னும் எவ்வளவோ டைம் இருக்குது, நம்ம என்ன இப்பயா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னமோ இருக்குது, அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம், இப்போ விட்டுறலாம். எப்பயுமே சொல்லக்கூடாது நீ இப்படி. இவன் சொல்லலம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிக்க மாட்டியா? பாவம் இல்லையா? மன்னிக்கலைன்னா விடுடி, நான் கிளம்பி போகிறேன், இப்படியே போகிறேன். நித்யா இருக்கா தெரியும்ல, அவள் வேற நான் எப்படா வருவேன்னு காத்துட்ருக்கான். ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம ஆளு பழைய மாதிரி மாறிட்டா. சரி, நீ மன்னிக்கிற மாதிரி தெரியல, எதுக்கு உன் கூட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு? நான் கிளம்பி போகிறேன்ப்பா. இவன் திருந்த மாட்டான்டி, திருந்தவே மாட்டான். இவனெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல, அப்படி தூக்கி போட்டு ஒரே மீதியை மிதிச்சிட்டாலும் பரவாயில்ல, வரேன்டா. யோசிக்கிறா, நல்லா யோசிக்கிறா, யோசிக்கட்டும். மாமா கிட்ட திரும்பணும்ல, அப்பதானே பழைய அக்ஷராவை பார்க்க முடியும். என்ன சொன்ன? திரும்பி சொல்றான். என்னடா சொன்ன? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? என்னடி சட்டையை பிடிக்கிற? பின்ன சட்டையை பிடிக்கிற விட உன் கழுத்தை பிடிக்க மாட்டேனே. இப்ப சட்டையை விட போறியா என்ன? ஏண்டா நித்தியா கேக்குது, ஒரு சைடு நானே, இன்னொரு சைடு அவளா? ஏ லூசு, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. நம்ப வேண்டாம், நம்புவேன். அன்னைக்கு சொன்னல ஏதோ போனா போயிட்டு போகுது அப்படின்னு சமாதானமானே. ஆனா இப்பவும் சொல்ற. ஏ அக்ஷரா, ரவுடி மணி பண்ணிட்டு இருக்கடி. நீ கூட தான்டா சிபிஐ வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொறுக்கி வேலை பார்த்துட்டு இருக்க. பொறுக்கியா? ஆமாண்டா பொறுக்கி. ஏ மாமான்லாம் சொல்லுவேலடி, பொறுக்கின்ற. ஆமா, இந்த மொகர கட்டிக்கு மாமா ஒரு கேடு. மொகர கட்டையா? ஆமாண்டா பொறுக்கி. ஏம்மா தாயே, ஆளை விடு, பஜாரி மணி பண்ணிட்டு இருக்காத. என்ன சொன்ன? சொல்லு. பஜாரியா? என்ன பார்த்தா பஜாரி மணி தெரியுதா உனக்கு? அப்புறம் எதுக்குடா என் பின்னாடியே சுத்திட்டு திரியிற? போ, அதான் உங்க மாமா பொண்ணு இருக்காளே நித்யா, இல்ல வேறவ பின்னாடி இது சுத்து. ஏன் பின்னாடி இதுக்குடா சுத்துற? நானே பஜாரி, லூசு, பைத்தியம், அப்புறம் என்னென்னமோ கிறுக்கி என்னென்னமோ வச்சுக்கோ. அப்புறம் எதுக்குடா என் பின்னாடி சுத்தி திரியிற? இல்ல பஜாரிலாம் கிடையாது, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ என்னோட அழகான ராட்சசியா, சரியா? இது அழகா இருக்குல்ல? ஓ, அப்ப கூட நான் ராட்சசி தான். என்ன டே சித்தார்த், என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டா. உடனே நீ நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்துரு, அவ்வளவுதான். இந்த மம்முத கிறுக்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா, சந்திரனும் சூரியனும்